இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. வணக்கம். புதுவை ராஜ்நிவாசில் நடைபெற்ற தேசிய வாக்காளர் தின விழாவில் புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டையை ஆளுநர் இக்பால் சிங் வழங்கினார். புதுவை ஆளுநர் மாளிகையில் 2வது தேசிய வாக்காளர் தின விழா நடைபெற்றது. தலைமை தேர்தல் அதிகாரி பெலாட்டி பெட்டின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் இக்பால் சிங் கலந்து கொண்டு ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார். தொடர்ந்து மக்கள் உரிமை சாசன நூலை வெளியிட்டு வாக்காளர் விழிப்புணர்வு தொடர்பாக நடத்தப்பட்ட வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசினையும் வழங்கி பாராட்டினார். பின்னர் அனைவராலும் வாக்காளர் உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளப்பட்டது. விழாவில் ஆளுநரின் தனி செயலர் உதித் ரே, இணை தேர்தல் அதிகாரி சீனிவாசன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சுந்தரவடிவேலு, தாசில்தார் ரமேஷ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிகளை இணை தேர்தல் அதிகாரி ஸ்ரீதர் தொகுத்து வழங்கினார். மொழிப்போர் தியாகிகளுக்கு புதுவை மாநில திமுக இளைஞரணி சார்பில் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி திமுக இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா தலைமையில் நடைபெற்றது. அந்த நாளில் மதராஸ் ராஜதானி என்று அழைக்கப்பட்ட ஒன்றுபட்ட தென்னிந்தியாவின் பகுதிகளில் பிரதமராக இருந்த ராஜாஜி 21 ஏப்ரல் மாதம் 1938 ஆண்டில் 125 அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் இந்தியை கட்டாயம் கற்பிக்க வேண்டும் என்று அரசாணை போட்டபோது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். இப்போராட்டத்தின் எதிரொலியாக தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர் தீயிட்டு தங்களை மாய்த்துக் கொண்டனர். இவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் வகையில் ஆண்டுதோறும் இதே நாளில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வீரவணக்கம் செய்யப்படும். அதன் அடிப்படையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு புதுவை மாநில திமுக இளைஞரணி சார்பில் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி புதுவை அண்ணா சிலை அருகே மாநில திமுக இளைஞரணி அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளர் திரு ஜானகிராமன், மாநில திமுக துணை அமைப்பாளர் திரு SP சிவக்குமார், மாநில பொருளாளர் கென்னடி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் CP திருநாவுக்கரசு, MA சுப்பிரமணியன், சோமசுந்தரம், ஏம்பலம் தொகுதி திமுக செயலாளர் ஏம்பலம் செல்வம், கழக முன்னோடி திருவண்டார்கோவில் காந்தி, பொதுக்குழு உறுப்பினர்கள் தைரியநாதன், கோபால், MK பழனி, பலராமன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் அலெக்சாண்டர், லோககணேசன், மாணவர் அணி தலைவர் மணிமாறன், தட்டாஞ்சாவடி இளம்பருதி, உழவர்கரை தொகுதி திமுக இளைஞர் அணி செயலாளர் திரு IG வீரராகு, முன்னாள் கவுன்சிலர்கள் சக்திவேல் வேலவன், உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை அந்தோணிராஜ், எமில், CRP, ஜாக், ஸ்டீபன், பன்னீர்செல்வம், ஹரி, டேவிட், ரமேஷ், பெஞ்சமின், முத்துப்பிள்ளைப்பாளையம் சண்முகம், பாபு, செல்வம், சீனு, அருள், ராஜா, மூலகுளம் பாலகிருஷ்ணன், சவுந்தரராஜன், பன்னீர்தாஸ், வெண்மணி, யூகோ அலெக்சாண்டர், அரும்பார்த்தபுரம் சத்யா, சந்தோஷ், பிச்சவீரன்பேட் வீரகுமார், முத்துகிருஷ்ணன், ஆறுமுகம், ரெட்டியார்பாளையம் காளிய கார்த்திகேயன் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், அனைத்து அணியின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள். இதற்கான ஏற்பாடுகளை புதுவை மாநில திமுக இளைஞரணி சார்பில் அதன் அமைப்பாளர் சிவா தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா கூறுகையில், உலக வரலாற்றில் மொழிக்காக போராடிய வரலாறு தமிழர்களின் வரலாறு. இந்த மொழிக்கு இந்தி ஆதிக்கத்தின் இந்தி மொழியினுடைய திணிப்பு வந்தபொழுது தமிழகத்தின் தமிழ் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திறந்து மாணவர் போராட்டமாக வெகுண்டு எழுந்து அதற்காக போராடி அந்த ஆதிக்கத்தை ஒழித்தனர். அதற்காக உயிர் நீத்தனர். அந்த உயிர் நீத்த காளைகளின் உயிர் நீத்த இளைஞர்களின் நினைவாக அந்த நினைவு நாளாக இந்த நாளை போற்றி ஒரு உறுதி ஏற்றுக்கொள்கின்ற நாளாக வருங்காலத்தில் இருக்கின்ற இளைஞர்களும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் போற்றி வருகின்றோம். இந்த நாளில் அந்த மொழிப்போரின் வரலாற்றை
அடித்து விளக்கமாக நோட்டீஸில் அடித்து அதை அனைவருக்கும் விநியோகித்து அதே போன்று மொழிப்போர் போராட்ட வரலாறுகளை சொல்லுகின்ற விதமாக பொதுக்கூட்டங்கள் நடத்தி இன்றைய இளைஞர்களுக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்து செய்து வருகின்றோம். இதை எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் அவருடைய எண்ணப்படி இதனை புதுச்சேரி என்று சிறப்பாக செய்திருக்கின்றோம். புதுவையில் முதன்முறையாக மீனவர் வலையில் கொடிய விஷம் கொண்ட 5 அடி நீளமுள்ள கடல் பாம்பு சிக்கியது. தற்போது அந்த கடல் பாம்பு வனத்துறையினரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. புதுவை நோனாங்குப்பம் படகுத்துறை பகுதியில் நோனாங்குப்பத்தைச் சேர்ந்த மீனவர் முருகன் தனது கட்டுமரம் மூலம் நேற்று இரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவர் வீசிய வலையில் கனத்த உருவம் கொண்ட மீன் ஒன்று சிக்கியதாக கருதிய மீனவர் முருகன் வலையை இழுக்க முயன்றார். ஆனால் வலையை இழுக்க முடியாததாலும் ஏதோ அரிய வகை மீன் சிக்கியிருக்கக்கூடும் என்ற எண்ணத்தாலும் உடனே அவர் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தார். வனத்துறை அதிகாரி சிவக்குமார் உத்தரவின் பேரில் வனவிலங்கு காப்பாளர் வாழ்முனி தலைமையில் அங்கு சென்ற ஊழியர்கள் வலையில் சிக்கியுள்ளது என்ன என்று பார்த்தனர். அப்போதுதான் சிக்கியுள்ளது கொடிய விஷம் கொண்ட 5 அடி நீளமுள்ள கடல் பாம்பு என்று தெரிந்தது. உடனே அதனை மீட்டு வனத்துறைக்கு எடுத்து வந்து கடல் நீர் நிரப்பப்பட்ட கண்ணாடி தொட்டியில் அந்த பாம்பினை விட்டு வைத்தனர். தற்போது கடல் பாம்புக்கு சிறிய காயங்கள் இருப்பதால் மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமானதும் மீண்டும் கடலில் கடல் பாம்பினை விட வனத்துறை முடிவு செய்துள்ளது. புதுவையில் பெண்ணிடம் நகை பறித்த 2 ரவுடிகளை கைது செய்த போலீசாரை எஸ்எஸ்பி சந்திரன் வெகுவாக பாராட்டினார். இது தொடர்பாக எஸ்எஸ்பி சந்திரன் கூறுகையில், புதுவை லாஸ்பேட்டையைச் சேர்ந்த மேரி என்கிற பிரியா கடந்த 8ஆம் தேதி தான்வந்திரி காவல் நிலையத்தில் தன் நண்பர்களுடன் தனது வீட்டில் பேசிக் கொண்டிருந்தபோது மூத்தியால்பேட்டையைச் சேர்ந்த முரளி மற்றும் அவருடைய நண்பர் கத்தியால் தன் நண்பர்களை தாக்கிவிட்டு தன் கழுத்தில் இருந்த 1.5 பவுண்ட் செயினை பறித்துக் கொண்டு சென்றதாக புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் வீரவல்லவன் தலைமையிலான சப் இன்ஸ்பெக்டர்கள் பாலமுருகன், பலராமன், காவலர்கள் மணிகண்டன், சினோஜ் மற்றும் ராஜசேகர் ஆகியோர் கொக்கு பார்க் அருகில் பதுங்கியிருந்த முரளி மற்றும் அவரது நண்பர் சக்திவேலையும் கைது செய்து அவர்களிடமிருந்த செயினையும் கத்தியையும் பறிமுதல் செய்தனர். இவர்கள் மீது கொலை உள்ளிட்ட 10 வழக்குகள் உள்ளன. எனவே எனது விசாரணைக்கு பிறகு இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் மற்றும் கைது செய்த போலீசார்களை நான் வெகுவாக பாராட்டினேன் என்று கூறினார். கடந்த 8/1/2012 சாயந்தரம் இரவு சுமார் 8 மணிக்கு பிரியா அப்படிங்கிற பொண்ணு அவங்க வீட்டில் இருக்கும்போது 2 பேர் முரளி, சுந்தர் அப்படி 2 பேர் அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்கள மிரட்டி கத்தியை காட்டி அவங்ககிட்ட இருந்து 1.5 பவுண்ட் செயினை பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. டீனர் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இதனுடைய அடிப்படையில் ஒரு ராபரி கேஸ் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். இது விஷயமா சஸ்டைன்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் அவங்க 2 பேர்த்த வந்து டீம் போட்டு வீரபல்லவனுடைய தலைமையில் அவங்களுடைய சப் இன்ஸ்பெக்டர்ஸ் பாலமுருகன் மற்றும் இந்த பலராமன் 2 பேர்த்தையும் வச்சு நாங்கள் டீம் போட்டு தேடிட்டு இருந்தோம். அதில் 2 பேர்த்த வந்து இப்போ கைது பண்ணியிருக்கோம். கைது பண்ணிட்டு அதில் வந்து அவங்ககிட்ட இருந்த செயின் 1.5 பவுண்ட் செயினை இப்போ நாங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்ல, அந்த சுந்தர் அப்படிங்கிற மேல பல கேஸ் இருக்குது, வழக்குகள் அவங்க இருக்காங்க. அவனையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து கத்திய சீஸ் பண்ணிருக்கோம். அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் நாளை நடத்துவதாக அறிவித்திருந்த கருப்பு கொடி ஏந்தும் போராட்டம் கைவிடப்பட்டதாக மீனவ பஞ்சாயத்தார் தெரிவித்தனர். புதுவை தானே புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்காததால் 18 மீனவ கிராம பஞ்சாயத்தார் கலந்து கொண்ட அவசர கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நிவாரணம் வழங்காததை கண்டித்து நாளை மீனவ கிராமங்களில் கருப்பு கொடி ஏற்றுவது, 28ஆம் தேதி சிங்காரவேலர் சிலை அருகே உண்ணாவிரதம் இருப்பது, 30ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் மீனவ பஞ்சாயத்தார்களுடன் வருவாய்த்துறை சார்பில் தாசில்தார் ரமேஷ், மீன்வளத்துறை இயக்குநர் ராமலட்சுமி, எஸ்பிக்கள் சிவதாசன், தெய்வசிகாமணி உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது காவல்துறை அதிகாரிகள் குடியரசு தினத்தன்று கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் செய்ய வேண்டாம், இதுகுறித்து முதல்வர் ரங்கசாமியுடன் பேசி தீர்வு காணலாம் என்று கேட்டுக் கொண்டனர். இதனால் மீனவர்கள் மற்றும் அதிகாரிகளிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டபோதும் நிறைவில் உடன்பாடு ஏற்பட்டது. எனவே நாளை நடத்தப்போவதாக அறிவித்திருந்த கருப்பு கொடி ஏற்றும் போராட்டத்தை திரும்பப் பெற்றுக் கொண்டதாகவும் முதல்வர் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சரிடம் பேசி பிரச்சினைக்கு தீர்வு காணாவிட்டால் அறிவித்தபடி 28ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டமும் 30ஆம் தேதி கடையடைப்பும் நடைபெறும் என்று மீனவ பஞ்சாயத்தார் தெரிவித்தனர். எங்களுக்கு நிவாரணம் கிடைக்காத இருப்பதால் அனைத்து சமுதாய மீனவர்களும் ஒன்று கூடி கருப்பு கொடி போராட்டத்தை அறிவித்தோம். அது ஆனபடி அரசு அதிகாரிகள்
எல்லோரும் காவல்துறை அதிகாரிகள், மீன்வளத்துறை அதிகாரிகள் எல்லாம் தாசில்தார் அவர்கள் உட்பட அனைவரும் சேர்ந்து நாங்கள் நீங்கள் சொன்ன கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம், பரிசீலனை பண்ணுகிறோம் சொல்லிப்பட்டிருக்கிறார்கள். அது காரணமாக நாங்கள் அந்த கருப்பு கொடி விழாவை விட்ரா பண்ணி குடியரசு தினத்தை முன்னிட்டு கருப்பு கொடி ஏற்று விழாவை விட்ரா பண்ணி, அது மட்டும் இல்லாமல் 27 அன்று சம்பந்தப்பட்ட மந்திரிகளை, மீன்வளத்துறை அமைச்சரை எங்களை சந்திக்க வேண்டும். சந்திக்க தவறினால் நாங்கள் அறிவித்தபடி 30-11 பந்து நடக்கும் என்று கூறிக்கொண்டு புதுவை காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் தொடர்ந்து 3வது நாளாக சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். புதுவை காலாப்பட்டு பகுதியில் காட்டப்பட்ட சுனாமி வீடுகளின் தரத்தை சிபிஐ அதிகாரி மோனி தலைமையிலான அதிகாரிகள் குழு கடந்த 2 தினங்களாக முறையாக சிமெண்ட், மின்சாதன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்றும், மின்சார ஒயர்கள், தார் சாலை இவற்றின் தரம் குறித்தும் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் 3வது நாளாக கட்டிடத்தின் உள்பகுதியின் தரைத்தளத்தை தோண்டி அதில் உள்ள மாதிரிகளை சேகரித்தனர். மீண்டும் தார் சாலை மாதிரிகளை தோண்டி எடுத்தனர். இந்த சிபிஐ குழுவுடன் மேலும் 2 சிபிஐ குழுக்களும் புதுவை வந்து சுனாமி நிதி குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.